செய்யாமல் வேறு ஏதோ ஒரு காரியத்துக்காக அதெல்லாம் நடக்கும். பைக்கில் ஒன்று போடணும், காரில் ஒன்று போடணும், வீட்டில் வச்சுக்கணுங்கிறது இதுக்கெல்லாம் காரணம் வேணாம். அவன் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தர் தான் என்ன செய்யணும், ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். இல்லையா? நம்ம தூத்துக்குடியில் ஒரு 3 நாய்ப்பட்டி வந்துச்சான். அது ஒன்றுமே அரசு ஆவணங்கள் இல்லை. கடைசியில் கலெக்டர் கேட்டால் அவர் சொன்னார், இதெல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா மாற்றி வைக்கிறதுக்காக கொண்டு வந்த பெட்டி, ரிப்பேர் ஆச்சுன்னா மாற்றி வைக்கிறதுக்காக கொண்டு வந்த பெட்டி, அது திரும்ப என்ன செஞ்சு பத்திரமா நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு கலெக்டர் சொன்னதான் தகவல். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. நாம் 20 மடங்காக கண்டது பக்கத்தில் வந்த பொழுது 10 மடங்காக மாறி போயிடுச்சு அப்படின்னு வசனம் இருக்கிறது. அவன் 20 குடம் திராட்சரசம் பக்கத்தில் போகும்போது எல்லாம் நிறைய இடத்துக்கு போகும்போது எல்லாம் பண்ணிட்டீங்களா, 10 குடமாக மாறிட்டான். மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். மனுஷிக சதி ஆலோசனைகள் அவன் மனுஷிக உபாய தந்திரங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அது ஒன்றும் பலிக்காம போகிற கர்த்தர் உதவி செய்வார். அவன் அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, இப்படியெல்லாம் செஞ்சோமே எல்லாமே கர்த்தர் மாற்றுவார். அவன் ஆளுகை இருப்பதாக. அவன் சரி தொடர்ந்து ஜபங்களிலே ஊழியர்களுக்காக செபியுங்கள். இந்த நம்முடைய சபை வளாகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பது நம்மையில் விழுந்த கடமை. நிறையா நல்ல கவனியை நம்முடைய சபைக்கு 1.25 ஏக்கரா ஆண்டவர் தந்திருக்கிறார். 1.25 ஏக்கரா மீட்டர் ரோடிலிருந்து அந்த ரோடு வரைக்கும் இருக்கிறது. இதை நம்ம பாதுகாக்க வேண்டும். அவன் திறந்து கிடக்கிறது. யார் வேணாலும் வராங்க, யார் வேணாலும் போகிறாங்க. ஆடு மாடு எல்லாமே என்ன செய்யணும், வந்து போகிறது. எனவே இது ஒரு அணைக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இல்லையா? அது நல்லதுன்னு கூட நினைக்கிறேன். எனவே நான் சொல்வேன். அல்லேலூயா. எனவே அதற்காக ஜெபம் பண்ணேன். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். முழுசுமே ஃபுல்லாக அடைக்கிறதுன்னு ஒரு பெரிய அமௌண்ட் தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் முதல்ல அடைக்கணும்னு யோசிக்கிறேன். இந்த பாத்ரூம்லேருந்து அப்படி ஒரு மாதிரி நான் கடைசி வரைக்கும் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க யோசிக்கிறேன். ஒரு கல்லோட விலை 190 ரூபா. வந்து விசாரிக்கிற 190 ரூபா. அடுத்த ஒரு ரேட்டு 220 சொல்கிறாங்க. 220. அது ஒரு ரோல். அந்த கம்மி ஒரு ரோலோட விலை குறைஞ்சது 3000 ரூபா. குறைஞ்சது 3000. நேரத்தால் அடுத்த ரோல் வேணும் 6000 ரூபா. ஒரு 20 கல் என்ன செய்யப்படும், இந்த பக்கத்துக்கு மாட்டோம். 20 கல் தேவைப்படும். அது ஒரு 4000 ரூபா 10,000 ரூபா தேவை. அதுபோல் 4 கூலி காங்கிரீட் கல் மணல் சிமெண்ட்டு இப்படி அது கொஞ்சம் தேவைகள் இருக்குது. இப்படி ஒரு 15,000 18,000 வரை ஒரு ரோடு பக்கத்துக்கு மட்டும் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. உங்கள் இதயங்களிலே நான் பேசுவாயானால் தேவனுடைய ஆலய காரியத்து தேவனுடைய இது யாருக்கு சொந்தமில்லை. இல்லையா? இது ஆண்டவருக்கு சொந்தமான இடம். அல்லேலூயா. இதை பாதுகாக்கணுங்கிறது நம்ம நடந்த கடமை. நாம் ஜெபம் கர்த்தர் வாசல்களை திறந்தவர்களாக நம்முடைய கணங்களை அவங்க எல்லாம் கொடுக்கணும். அல்லேலூயா. அடுத்தது நமக்கு வெளியே மட்டும் அதை செய்து முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அதற்கு ஜெபமே உங்களால் இயற்ற காரியங்களும் உங்களுக்கு நீங்கள் செய்ய பொறுப்புடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ரோல் 3000 ரூபா நீங்கள் வாங்கலாம். அல்லது ஒரு 10 கல் 2000 ரூபா 2200 ரூபா நீங்கள் வாங்கலாம். இது கூலியோட 2000 வரைக்கும் வரும் நினைக்கிறேன். ஆட்டோ வச்சு கொண்டு வந்து இறக்க வரைக்கும் 10 கல்லுக்கு 2000 ரூபா. அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு மாதிரி உங்களால் இருக்கிறார்கள் நீங்கள் பொறுப்புடுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சரி, சின்ன பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லுவாங்க. நல்லா வசனம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. படித்தவங்க மட்டும் உங்களோட வந்து சொல்லணும். மைக் எடுத்து ஆண்டவர் நல்லா மைக் எடுத்து முடியும். Gracias.
overseer or ruler. Provides the supplies in the summer for provides the supplies in the summer, gather the fruits in the harvest. நீர்மொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் கடலையும் கோதுமையும் கற்பனையும் கற்பது அப்பொழுது விளைவாய். Proverbs 7:2. Keep my command and live, and my lay as the apple of your eye. நீர்மொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கண்டது வைத்தல் ஞானத்தின் ஆகும். பரிசுத்தரின் அறிகிற அறிவு. Proverbs 9:10. Fear of the Lord, the beginning of wisdom, and the knowledge of the Holy One is understand. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான், அளவுக்கு மூலம் விழுவான். Proverbs 10:8. The wise in the heart receive the commands, and but the prudent fool will fall. ஒரே வசனம் தான். முன்னாடி சிப்போரால் அங்கே பார்ப்பாங்கல்ல, அவர் பேர் தெரியலையே, அவர் பேர் என்னது? சைனி. எல்லாருமே வசனம் படிக்கணும். மாப்பிள்ள எல்லாம் வசனம் தானம் எடுத்து போய் ஜூஸ் எல்லாம் வாங்கி வந்துக்கலாம்ப்பா. அவர் பிரசங்க பண்ணி ஒரு பையன் ஆண்டவர் நல்லவர். இல்லையா சொல்லுங்க. இல்லையா எல்லாருமே முடிஞ்சளவு என்ன செய்யணும்? வசனத்தை படிக்கணும். அவன் வசனம் தான் நமக்கு ஜீவன். இல்லையா இந்த வார்த்தை தான் நம்ம என்ன செய்ய கர்த்தருக்கு முன்பு நான் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையுடைய அவன் ஆண்டவர் நல்லவர். ஆவியாகி ஜீவனாகி இருக்கிற ஊனையும் கருக்களையும் குறித்து ஆண்டவர் நல்லவர். நம்முடைய ஆத்துமானவே ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. இதுதான் வசனம். வாசிப்பாக வார்த்தை ஆண்டவர் நல்லவர் இருக்கிறது. இப்ராயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். நாட்டப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? நட்டு வைக்கிறது. நம்ம வயலில்
முடியாமல் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணி அதை நட்டு வைக்கணும். அப்போ தான் அதை என்ன செய்யும், பலன் கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரணும் பலன் கொடுக்கும். ஒரு நெல் 3 மாதம், கடலை 3 மாதம், 10 என்ன மரம் பட்டு தினைனா 2 வருஷத்துலேயே நாட்டில் 5 வருஷத்துல அப்படி பலன் கொடுக்குறது கூட அந்த வசனம் நாட்டப்பட்டால் அது ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது. சரியா? அதனால தான் வசனத்தை படிங்க. இந்த சின்ன வயசுலேயே படித்தாதான் படிச்சு படிக்கும். சரியா? அப்புறம் கொஞ்சம் வயசாகிட்டு வைங்களேன், சாம்பார் தூள் போட்டோமா இருக்க இல்லைங்களா? எல்லாம் செஞ்சமா தான் இருக்கும். அந்த சாம்பார் தூள் போட்டோமா இல்லையான்னு தெரியலையே, உப்பு போட்டோமா இல்லையான்னு தெரியலையே. அதை அங்கே கரெக்டாக எந்த இடத்துல ஒரு 50 ரூபாய் வச்சுருக்கோம், ஏதாவது ஒரு இடத்துல 10 ரூபாய் இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தா என்ன செய்வீங்க? அதெல்லாம் வயசாக என்ன மனநம் பண்ணுற அளவு இந்த நினைவாற்றல் குறைஞ்சிடும். அதாவது சின்ன வயசுலேயே என்ன செய்யணும், வசனம் படிக்க நமக்கு என்ன இல்லை, நேரமே இல்லை. நல்லவர் கத்தவங்களுக்கு நேரத்தையும் வாஞ்சியும் கட்ட தருவாராக. அல்லேலூயா. சரி, நடத்தட்டும், ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் புரிய காரியங்களை இந்த நாளிலே நாம் வேத தியானத்திற்கு ஒரு வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்திய சுவிசேஷம் நம்முடைய 8ஆம் அதிகாரம். ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம், அந்த பகுதியை நாம் இந்த நாளில் தியானிக்க போவோம். ஆண்டவர் நல்லவர். முதல் வசனம் வாசியுங்கள். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் அவன் ஒரு மலையிலிருந்து இறங்கின போது, அதுக்கு முன்னாடி மலையில என்ன செய்கிறாரு, ஏறிங்க. எப்போ ஏறினாரு? 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிங்க. 5:1 திரளான ஜனங்களை கண்டு பக்கத்துல ஒரு மலை மேல நினைச்சிட்டாங்க, ஏறினாரு. எல்லாரும் கூட போனாங்க. எத்தனை நாள் அங்க இருந்தாங்க? 3 நாள். எத்தனை நாளுங்க? 3 நாள் ஒரு பிரச்சனை பண்ணாரு. எல்லாரும் பிரச்சனை கேட்டாங்க. ஒருத்தருக்கும் வகை பசிக்கல, ஒருத்தருக்கும் மாட்டை போட்டு வந்தோமே, நாட்டை போட்டு வந்தோமே அப்படின்னு என்னதான் இருந்துச்சு வரல பாருங்க. 3 நாள் கடைசியை கிளம்பும் போது ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க இப்படியே போனாங்கன்னா வழியில சோர்ந்து போயிடுவாங்களே, ஏதாவது கொடுக்கணுமே அப்படிங்கும்போது அங்கதான் 5 ரூபாய் 2 மணின்னு என்ன செய்யறாங்க, 5000 புருஷர்கள் வரிசையா வண்டியில் உட்கார வச்சு ஒரு 10 இடம் பாருங்க, 50 பேரா உட்கார வச்சு அழகா எல்லாரும் சாப்பிட்டு மீறி 12 கூட எடுத்துட்டு போய் இறங்குறாங்க. மலையில 12 கூட தூக்கிட்டு நினைச்சாங்க, மலையிலிருந்து கீழே இறங்குறாங்க. அதனால கட்ட தரதால நல்லா திருப்தியாக சாப்பிடணும், கொஞ்சம் சேர்த்தும் வைக்கணும். நல்லவையா பக்கத்தில் கைப்படி சொல்லுங்க. கட்ட தரது எல்லாமே சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். நல்லவையா நிறைய பேர் மாற்றி செஞ்சிடறாங்க. எப்படிங்க, நிறைய சேர்த்து வச்சுட்டு சாப்பிட்றது ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒரு துவையல், ஒரு ஊறுகாய், ஒரு கஞ்சி அப்படின்னு நிறுத்திடுறாங்க. எத்தனை வருஷம் வரைக்கும் ஓடுவீங்க? ஒரு 40-45 வருஷம் வரைக்கும் ஓடும். அப்புறம் என்ன இருக்கு, ரத்தம் செத்து போன உடனே அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் உடம்புல பாருங்க இருக்காது. அப்போ நீங்கள் எத்தனை ஆயிரங்களை செலவு வச்சு மாற்ற மருந்து அல்லது நம்ம சாப்பாடை சாப்பிட்டாலும் உடம்புல ஏறாது. நிறையா அந்த நாளில் உள்ளவங்க 80 வயசு 90 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்களாம் நல்லா என்ன சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டுருக்குறாங்க. நிறையா நாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டை அவங்க பண்டிகை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆடை முழுசா அந்த கறியை காய போட்டு அதை கூட என்ன சொல்லுவாங்க, அப்படி நல்லா சாப்பிட்டாங்க. ஒரு ராகி களியினாலும் அப்படி ஒரு 4 உருண்டை 5 உருண்டை நல்லா பெருசாக நல்லா சாப்பிட்டு நல்லா வேலை செஞ்சாங்க. நிறையா நிறையா அதனால தான் 80-90 வயசு வரைக்கும் என்ன சொல்கிறாங்க இருக்கிறாங்க. நிறையா அவங்க பழைய ஆட்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட இப்போ இருக்கிற ஆட்கள் என்ன சாப்பிட முடியாது.
பண்ணிட்டு ஒன்றுமே சேர்க்காம ஒன்றுமே மிச்சம் பண்ணாமல் அவன் நாளை நேரத்தை குறித்து கவலைப்படாதவர்கள் நம்ம நான் சொல்லியிருக்கிறாரு. அதனால் எல்லாத்தையும் செலவு பண்ணியிருக்கோம் இல்லை இல்லையா? தேவைகள் என்னவோ அது அவர் பார்க்குவார். நான் தர்றதெல்லாம் கொஞ்சமாவது அதை செய்வேன், சேமிப்பு இருக்குவேன். விசேஷமாக பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க அவங்களுக்காக கொஞ்சம் என்ன செய்வேன், சேர்க்கணும். அவன் தம்பி அழகாக வசனம் சொன்னான், 2 இடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளி. அது தலைவன் இல்லை, பிரபு இல்லை, ஆனால் என்ன செய்வேன், கோடை காலத்திலேயே மாறி காலத்துக்காக சேர்த்து வைக்கணும். அதுபோல் நம்ம எதிர்கால தேவைகளுக்காக அவன் இப்போதான் பிள்ளைக்கு 5 வயசு, இப்போதான் பிள்ளைக்கு 8 வயசு, 22 வயசுக்கு 20 வயசு கல்யாணத்துக்கே நீங்கள் பண்ண அவசரம் அப்படிலாம் யோசிக்காம இப்போதே என்ன செய்வேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இல்லையா? சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு பெரிய தேவை இருக்கும் போது இது கொஞ்சம் நமக்கு என்ன செய்ய சப்போர்ட் பண்ணுவோம். மீதியை கட்ட தேவைகளை சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பண்றத நம்ம செய்யும் பொழுது அவர் செய்யறத செய்வார். தண்ணியை ஊற்றுவோம், திராட்சாசம் அவர் மாற்றிடுவார். நல்ல புரட்டிடுவோம், செத்து போன உயிரோட கட்ட கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது எல்லா விதத்திலுமே. ஆமென். ஆமென். எல்லா வீட்லையும் பாத்திரத்தை வாங்கணும், அதாவது சாப்பிடணும், எண்ணெய் குடத்தை தூக்கி ஊற்றணும், எல்லா பாத்திரம் நிறைய செய்ய வேண்டியது அவர் வேலை. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு பங்கு என்ன செய்யுது இருக்கிறது. இன்னைக்கு 5 பேர் 2 மீன் போஸ்டரு, அதாவது மீதியெல்லாம் அப்படியே மலையில் போட்டுட்டு போயிடும். அப்படின்னா பன்னெண்டு என்ன செய்வாங்க, கடையில் கூலி நிறைய சேர்த்து அதை தூக்கிட்டு கீழே இறங்கி விடுறாங்க. வரும்போது அங்கே ஒரு குஷ்டரோகி வர்றாங்க. யார் வர்றாங்க? குஷ்டரோகி. நல்ல குஷ்டரோகி பார்த்துருக்கீங்க? ஒருத்தருமே பார்க்கலையா? பார்த்துருக்கேன். பார்க்காதவங்க கை கொடுக்குறேன். இப்படி கேட்க பார்க்காதவங்க கை கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலையா? வாய்ப்பு தான் நம்ம இந்த என்ன சொல்லுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ஒரு பெரிய கேட் இருக்குது, அது வழியாக உள்ளே போங்க. தனியாக போக சொல்கிறாங்கன்னா கிறிஸ்டியால் சிப்பராம அக்கா டெய்லி போட அவரோட ஒரு நாள் என்ன செய்ய போங்க. இல்லையா? அங்கே அவங்களுக்குன்னே ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. அவன் அவன் கையிலெல்லாம் என்ன செய்ய ஒரு மாதிரி பொருள், கையில் வளர்ச்சி இருக்க, காலில் ஒரு மாதிரி நடத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். முகத்தில் அப்படியே சப்பி போய் பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருப்பான். அவன் இன்றைக்கு நம்ம ஊருக்கு சென்றில் ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த நாளில் அப்படி கிடையாது. அந்த வியாதி அம்மாவுக்கு என்ன செய்யக்கூடாது, ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. குடும்பத்தில் யாராவது வந்தால் கூட இவங்க இங்கிருந்து சத்தம் போடணும். என்ன சொல்லி சத்தம் போடுறாங்க, தீட்டு தீட்டு தீட்டு. யார் பக்கத்தில் வந்துடாதீங்க. என்ன குஷ்டரோகி தொட்டாலோ அது குஷ்டரோகி அவங்களை தொட்டாலோ நியாயப்பிரமாணத்தின்படி தீட்டு. அவன் எல்லாம் குளிச்சு பிரசனை சுத்தம் பண்ணி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோமே, அந்த வெளியே கொட்டப்பட்டிருக்கிற சாம்பல் எல்லாம் தெரிவிச்சு அப்படி நிறைய பிரமாணங்கள் இருக்கிறது. ரொம்ப கஷ்டம். வேறுவையா அப்படி மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது ஒரு குஷ்டரோகம் இல்லாத மனுஷன் ஆண்டவர் சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உன்னால் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க, வந்து அவரை பணிந்து கொண்டு. பணிந்து கொண்டதான் என்னங்க, முழங்கால் படிட்டு ஒரு மேலே விழுந்து போகிறப்போ விழுந்து கூட என்ன செஞ்சிருப்பான், வணங்கி இருப்பான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில சரீரத்தில் ஒரு தீராத வியாதி, எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு எல்லாமே, தன் குடும்பத்தையோ தன் உறவுகளை கூட என்ன செய்ய முடியல, அந்த ஐக்கியம் அன்பு இல்லாத ஒரு மனிதன் அவன் தேவனை பணிந்து கொள்கிறான். இல்லையா? நம்ம அந்த மாதிரி இருந்தா ஆண்டவரை தேடுவோமா? நம்ம வாழ்க்கை ஒரு தீராத வியாதிங்க. நமக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு வியாதி. எந்த உறவும் எந்த ஒரு ஐக்கியம் நமக்கு கிடையாது. ஒரு அவமான ஒரு நிந்தையான ஒரு வாழ்க்கை. நம்ம கர்த்தரை தேடுமா? அனைவரும் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை தேடினானே. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை என்ன செய்யணும், தேட வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒரு கனமான பாத்திரமாகவோ அல்லது கனவீனமான
உரிமை உண்டு. எத்தனை நாமே சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் தேவன் நம்மை நிறுத்தினாலும் அவர்தான் தெய்வம் என்பதிலே நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அவரை நாம் பணிந்து கொள்ள, அவரை தேட, அவரை பொழுது கொள்ள, அவரை பாடி ஆராதிக்க நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு குறைவு வந்துட்டு அது ஏதோ எல்லாரும் கூட நம்ம வாழ்க்கை இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாத ஒரு அவமானம் வந்து புறக்கணிக்கப்பட்ட அனுபவம், தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, இது ஒரு மாற்றமே இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன், அதில் கூட நான் தேவனை என்ன செய்யணும், தேடணும். கர்த்தர் மாற்ற வல்லமை உடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அவரை நிந்தித்திருக்கலாம் அல்லது அவரை பரிகாசம் பண்ணி இருக்கலாம். ஆனால் அவன் பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால், ஒரு அழகாக பார்க்கலாம். உமக்கு சித்தமானால், நாங்கள் வியாதியோடு இருக்கிறோம், உனக்கு சித்தம்னா நான் விட்டுருவேன். எல்லாத்துல நான் வியாதியோடு தான் இருக்கிறது, அதுதான் உனக்கு சித்தமா நான் அப்படியே விட்டுருவேன். இல்லை நான் சுகமாகணும் அப்படிங்கிறத உனக்கு சித்தமா என்ன செய்யுங்க, சுத்தமாக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களிலே நாம் குறைகளோடு அல்லது பரிசுத்தமான குறைகளோடு இருப்பது வேறு சுத்தமாக கூட இருக்கலாம். இதற்கு நாம் என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயா. 2 Corinthians 12 8-9 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Corinthians புதிய ஏற்பாட்டில் இருக்குங்க. 12 8-9 வசனங்கள் ஒரு சத்தமாக வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்காக என் கிருபை உனக்கு போதும். அது ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் பலன். ஆமென். அவளுக்கு ஏதோ ஒரு பலவீனம், அதை நீங்களும் 3 தரம் ஜெபம் பண்றாரு. ஹல்லேலூயா. பலவீனம் ஆச்சுங்களா? இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாக விளங்கும். நான் நிச்சயமா பலப்படுத்துவேன். நீ கவலைப்படாத, பலவீனத்தோடே எனக்கு ஊழியம் செய். அவன் அவள் எழுதப்படுகிற முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள். அவன் பிரைஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவ சித்தம் பவுல் அந்த முள்ளோட ஊழியம் செய்யணும். அவன் யாத்திராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா மோசே பற்றி சொல்லுகிறான். 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் தூங்கிட்டே பேசுகிறார். வீட்டுக்கு வரலாம். 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது நீங்க பேசுறதுக்கு முன்னாவது சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே சொல்றாரு, கண்ணை நான் தான் உண்டாக்குறேன், காதை நான் தான் உண்டாக்குறேன், சிருஷ்டிக்கிறதே நான் தாயா, நீ ஏன் கவலைப்படுற? அவன் அப்படி உருவாக்கப்பட்டவன் அல்ல. அவன் உருவாக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தாங்க? வலிமையுள்ளம் உள்ளவனாக இருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அவன் வாக்கிலே வல்லவன். அவன் ஹல்லேலூயா. அங்கே பார்வோனுடைய அரண்மனையிலே சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். ஹல்லேலூயா. திறமை உள்ளவனாக தான் இருந்தான். ஆனால் இன்றைக்கு 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சி ஒருவேளை தனிமையினுடைய யாருக்கும் பேசாம அந்த ஆட்டை ஒரு மாதிரி சத்தமாக ஒரு மாதிரி கூடுவாங்களே, அந்த மாதிரி சத்தம் போட்டு வாய் எல்லாரும் மாறிடுங்க. திக்கு வாயும் மந்த நாமும் உள்ளவனாய் தெளிவாக பேச முடியல. திக்கு தான் பேசுறான். வார்த்தை தெளிவா வர மாட்டேங்குது. ஒரு சில எழுத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்குது, தெளிவாக விட மாட்டேங்குது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்ல ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் சரி அப்படியே நான் ஒன்று சொல்ல மாட்டேன், நீ அப்புறம் வந்து எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னா இல்லை. அதே பலவீனத்தோடு அதே சூழ்நிலைகளோடு தான் அவன் தேவனை
13:14 வேதம் இப்படி சொல்கிறது. வாசிக்கிற 1 ராஜாக்கள் 13:14. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் இந்த பக்கம் யாராவது வாசிக்கலாம். ஆண்கள் போட்டு யாராவது வாசிக்கலாமா? எங்கேயும் தெரியல. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாசி. தொடர்ந்து போய் 2 ராஜாக்கள் இல்லையே, அவர் வியாதிக்காக எலிசா வியாதிப்பட்டு 2 ராஜாக்கள் 13 14. வாசல் 2 ராஜாக்கள் 13 14. அவர் நாட்களில் எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தார். இந்த எலிசா யாரு? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. ஆமென். எலியாவை போல 2 மடங்கு வல்லமையோடு ஊழியம் செய்த எலிசா. இல்லையா? இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனை அடக்கம் பண்ண ஒரு சவக்குழி தோண்டும் பொழுது அந்த எலிசாவின் எலும்பு மேல அவன் சரீரம் பட்டதுனால அவன் உயிரோடு எழுப்பப்பட்ட எலிசா. இல்லையா? சாகும்போது எப்படி சொல்றாங்க? மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்போ அவருக்குள்ள வல்லமை குறையில அவன் வார்த்தையில் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இருக்கு. என்ன சொல்ல வருகிறேன்? ஒருவேளை நம்மை குறித்த தேவ சித்தம் அதுவாக இருக்குமே ஆனால் இந்த பாடுகள் வழியாய், இந்த உபத்திரவங்கள் வழியாய், இந்த பலவீனங்களின் வழியாய், இந்த சூழ்நிலைகளின் வழியாகத்தான் நாம் கடந்து போக வேண்டும் என்பது தேவ சித்தமானால் அதிலே கடந்து போக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை 4 விதமா பேசிக்கலாம். என்னையா 2 மடங்கு வளர்மையோடு என்னையோட ஒழிய செஞ்ச கடைசியில யான் குட்டி சாகிறானே, அப்போ ஒருவேளை ஆண்டவரான கை வைக்கிறாரோ, ஒருவேளை பெரிய பாவம் செஞ்சுட்டாரோ, அப்படியெல்லாம் கூட எனக்கு பேசலாம். ஆமென். அல்லேலூயா. நீங்க இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்கிறேன். பைபிள் சொல்வது மோகன்சி லாசரஸ். அவர் வாழ்க்கையில ஒரு சின்ன குறை என்ன செய்யுது? இருக்கிறது. ஆமென். குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சொல்றாரு. ஆனால் அதற்காக தேவன் அவரோடு இல்லை என்றோ அல்லது அவருடைய வாழ்க்கையில தேவத்திட்டம் நிறைவேறவில்லை என்றோ நாம் சொல்லிவிட முடியாது. அவர் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அவரை குறித்து தேவ சித்தம் அதுதான். இறந்துச்சு. அப்ப அவர் ஏதோ தப்பு பண்ணினாரு, அவர் ஏதோ குற்றவாளி அப்படி அர்த்தமா இல்லை. அதுதான் அவரை குறித்து தேவ சித்தம். அதற்கு முன்பாக அவர் செய்த ஊழியத்தை விட அதற்கு பின்பாக அவர் செய்த ஊழியம் தான் நல்லமுறையதா இருந்தது. ஆனால் உருக்கம் நிறைந்ததா இருந்தது. அப்ப அதுதான் தேவ சித்தம். அப்ப நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன? நாம் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அழகையா அழகையா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் அல்ல. அழகையா பலவீனத்தோடு இருந்த பவுல் தன் கைகளை வைத்துக் பொழுது வேதம் சொல்லுவது அவன் கைகளினாலே தேவன் அநேக அற்புதங்களை செய்தான். அவன் நடக்கும்போது அவன் தலையில் இருக்கிற அவன் துணி எல்லாமே அற்புதம் செஞ்சிச்சு. ஆண்டவர் நல்லவர். அப்ப நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன? அதை நாம் உணர்ந்து நாம் நம்ம என்ன செய்ய ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு அவன் தெரிவிக்கிறான், உனக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? எனக்கு சித்தம் உண்டு. நீ என்ன செய்? சுத்தமாக வியாதி மாறிச்சு. அப்ப நம்மை குறித்த சித்தத்தை யார் ஒருத்தருக்கு அப்படி நடந்துச்சுங்கிறதுக்காக நமக்கு அப்படி நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் அந்த மனிதன் அந்த தேவ பரிசுத்தவான் பலவீனத்தோடு இருக்கிறார்களுக்காக எல்லாரும்
ஆண்டுடைய ஊழியத்தை ஆரம்பித்து இப்படி அநேக ஆலயங்களை கட்டியிருக்காருன்னெல்லாம் அவரை குறித்து சாட்சி சொல்லப்பட்டது இல்லையா. அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அவருக்கு ஒரு மனைவி ஒரு திடீரென விளைவினம் ஏற்பட்ட போது, வயிற்று வழி ஏற்பட்ட போது மருத்துவர்கள் இந்த ஸ்கேன் பண்ணால் அந்த கர்ப்பப்பையில விளைவினம்னா கர்ப்பப்பையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேன்சர் அந்த கர்ப்பப்பையில எடுத்துட்டாங்க, எடுத்துட்டாங்க இல்லைங்களா. எவ்வளோ குழந்தையா சத்து எடுத்து வளர்த்தினோம் அப்படின்னு போனால் குழந்தையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்தார். ரொம்ப நாள் கழித்து ப்ளீடிங் அந்த சகோதரிக்கு வந்துச்சு. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா புதுசாக ஒரு கர்ப்பப்பை, ஆனால் எல்லாத்தையும் இருக்கிறது போல நார்மலாக இல்லை, கொஞ்சம் சின்ன கர்ப்பப்பை. நேரம் மூலம் அந்த 4 முட்டை தான் அதை என்ன செய்ய முடியும், உள்ள போய் கருத்தரிக்கிறதுக்கான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கர்ப்பப்பை இல்லையா. சுத்தமாக சூழ்நிலை இல்லையா. தேவனுடைய அற்புதம் சின்னதில் தான் செய்ய ஆரம்பிக்கும். அவன் நாட்கள் கடந்து போனது அந்த சின்ன கற்பப்பையில் 3 அல்லது 4 முட்டை தான் உள்ள போகிறாங்க. ஒன்றை ஆண்டு என்ன செஞ்சாரு, கருத்தரிக்கும்படி செய்தார். ஒரு ஆண் குழந்தை அனைவராக நேற்றுக்காக முன்பு நாளாக பிறந்தான். ஆண்டவரால் 3 வயசு கை கட்டி ஆண்டவர் மகிழ்ந்து கற்பமையே எடுத்தாங்க. கேன்சர்ல ஒரு ஆள் 2 கற்பப்பை இருக்குமா, அவர் அனைவருமே எனக்கு தெரியும். 2 சினைப்பையா என்னமோ ஒரு 2 வாங்குறீங்க, சில 2 தூக்கிட்டாங்களா. ஆனால் கர்த்தர் பாருங்க ஒரு புதுசா ஒன்றை உருவாக்கி அது எல்லாமே சினைப்பையில பொதுவாக அதில் ஆயிரக்கணக்கான முட்டைகள் இருக்கும். ஆனால் அதில் 4 அல்லது 3 முட்டை தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுல ஒன்றுல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து ஒரு ஆண் பிள்ளையை தந்து போய் சாட்சியாக கற்றுக் இருக்கிறார். நன்மையா என்ன சொல்ல வருகிறேன், நம்மை குறித்த தெய்வ சித்தம் என்ன, அதை நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளவேன். அவங்களுக்கு அப்படி இருக்கு, இவங்களுக்கு இப்படி இருக்கு, அவங்க சூழ்நிலை எப்படி, இவங்க சூழ்நிலை எப்படி, அதெல்லாம் நமக்கு அப்படித்தானா அப்படின்னு யோசிக்கவே கூடாது. நம்மை ஆண்டவர் ஒரு அதிசயமான வழியிலே நடத்த வல்லமுடையவர். அல்லேலூயா. ஒருவேளை குஷ்டரோகம் என்பது நீங்காத ஒரு வியாதியாக இருந்தாலும் இயேசு அதை ஆண்டவர் அதை பார்த்து மனது கொள்வாரே, ஆனால் அது நீங்காத மருந்தில்லாத அந்த வியாதி கூட சுகமாக்க அவரால் ஆகும். இல்லாத ஒன்றை கூட உருவாக்க அவரால் ஆகும். கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் தேவ சித்தம் இங்கே அந்த மனிதனை குறித்து அவன் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. கர்த்தர் அவனை சுகப்படுத்தி அனுப்பினார். அவன் எனவே கருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறதா, நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க, என்னை அறிந்து கொள்ள வேண்டும். மயக்கத்தில் இருக்கானே கவனி, கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல அல்லேலூயா. கர்த்தர் ஒரு கையை பிடிச்சு ஒரு குழுக்கு குலுக்கி உங்களை குறித்து ஆண்டவர் சித்தம் என்ன அதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு சித்தம், ஒரு விருப்பம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான சந்தர்ல காட்டக்கூடிய மகன் ஒரு வசனம் சொன்னான். என்ன வசனம் சொல்லுங்க. 9ஆம் அதிகாரம் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். 6வது வசனம் வாசிங்க பாப்போம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு செய்யப்படும் என்றார். சொல்லப்படும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவர் விருப்பம் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம இந்த பூமியில எதற்காக கர்த்தர் நம்ம தெரிந்திருக்கிறாரு, நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சொல்லுவோம். தூங்குறவங்களே சொல்லுங்க. தூங்காம கண்ணே நீங்க கூடக்கூடாது. எனக்காக நீங்க ஜெபம் வேண்டாம். இப்போ வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணேன். அவன் இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன பேரும் கேளுங்க. அவன் இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு யார் கேட்கறாங்க? பவுல் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணுங்கிறது உனக்கு என்ன செய்யணும்? பட்டணத்துக்கு உனக்கு சொல்லப்படும். ஆண்டவர் அப்பப்போ நமக்கு சொல்லுவார். 10 வருஷத்துக்கு இப்பவே திட்டம் தர மாட்டார். நாளைக்கு நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு நாம என்ன செய்யணும் அதை மட்டும் செஞ்சா போதும். சொல்லுங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுங்கிறது தேவன் என்ன செய்வாருங்க? நடக்குமா? நாம் சுகமா இருக்க வேண்டும் என்பது தேவன் நம்ம வைத்திருக்கிற சித்தம். அவன் விருப்பம் அதுதான். அதனாலதான் பரலோகத்தை விட்டு பூமியில வந்து கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். அவன் தளம்புகளால் சுகமாகிறோம். நாம் ஆண்டதால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்ன வியாதி என்ன விளையாடும் மாற்ற சுகமாக்க விடுதலை உண்டாக்குவதால ஆகும். நம்ம இருதயத்தில் ஓட்டேன் செத்து போயிருவீங்க சொன்னவங்க என்ன செய்யறாங்க? வீட்டோடு இருக்கிறாங்க. மீட்டிங் பாஸ்போர்ட் சபையில அவங்க அப்பா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தவர் 6 தடவை டாக்டர் செத்து போயிருவாரு. நீங்க அவங்க பத்திரமா பார்த்துட்டு பக்கத்துலேயே இருங்க, வெளியே போயிடாதீங்க, டாக்டர் ஏதாவது சொல்றாங்க கேளுங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க. எத்தனை தடவை? 6 தடவை. 6 தடவையும் ஆண்டவர் சமூகத்தில் சொன்னாங்க. கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுத்தார். ஏன் அப்படின்னா ஒரு இன்னும் மனது இருக்கல, ஞானசாரம் எடுக்கல, செத்து போனா எங்க போயிடுவாரு? நரகத்துக்கு போயிடுவாரு. 6வது தடவைக்கு அப்புறம் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து, இல்லப்பா நீங்க போற வழியிலேயே நானும் வர்றேன், நானும் பரவாயில்ல போவேன், எனக்கு தண்ணியில் முழுகி ஞானசாரம் கொடுத்துருவேன், நானும் போறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து 3 வருஷம் கழிச்சு செத்து போயிட்டாரு. சொல்லுங்க. அப்போ நாம் சுகமாய் வாழணும்தான் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற சித்தம். நம்ம ஏன் 6 தடவை அப்படி கொண்டு போய் அவர் கொண்டு வந்தாரு? ஞானசானத்துக்கு அவர்கிட்ட என்ன செய்யறாங்க? விட்டு கொடுக்கல. அவர்கிட்ட ஏதோ ஒரு தெய்வம் என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யறாங்க? போட்டு தூக்கி எடுப்பார். சொல்லுங்க. நம்ம ஒரு பிரச்சனை போராட்டும் பொழுது நம்மளதான் நம்ம என்ன செய்யணும்? ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். என்ன நம்மளுடைய என்ன தேவன் எதிர்பார்க்கிறார்? சித்தம்னா என்னங்க? அவரோட விருப்பம், அவருடைய எதிர்பார்ப்பு. நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு விருப்பம் உண்டு. இங்கே சவுலுக்கு சித்தம் என்ன? சவுலுடைய விருப்பம் என்ன? நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியம் மாறட்டும். யாரெல்லாம் இயேசுவை கும்பிடுறாங்களோ அவங்கெல்லாம் பிடிச்சு ஜெயிலில் போடணும், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது அவன் விருப்பம். ஆனா அவனை குறித்த தேவ விருப்பம் என்ன? என் நாமத்துக்காக நீ படப்போகிற பாடுகளை நம்மளுக்கு சொல்லலா? அவன் நான் ஒரு பிரஜாதிகளுக்கு வந்து அனுப்புறேன், நீ ராஜாக்களுக்கு முன்பாய் இருப்பாய். அவன் இன்னும் ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது 9ஆம் அதிகாரத்துல, இப்போ பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாய் என்ன செய்வேன்? நான் கேட்பேன். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தேவ திட்டத்தை அவர் வைத்திருந்தார். அவன் நல்லதுமையா இன்னைக்கு நம்மை குறித்த ஒரு தேவ திட்டம் என்ன செய்கிறது இருக்கிறது. அவன் நல்லவன். தேவ திட்டத்திற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கவேன். நம்ம சித்தம் நம்ம விருப்பம் அல்ல, தேவ திட்டம் தேவ விருப்பத்திற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்யாம, தேவ விருப்பம் செய்யாம இந்த பூமியில நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் ஒரு நாள் அவர் முன்னாடி போய் நிற்கும் பொழுது நாம் வெட்கப்படுவோம். ஹல்லேலூயா. அவர் சித்தம் செய்யாம பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. அவர் விருப்பம் செய்யாம தேவ ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியாது.
நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம ஜெபம் பண்ணா என்ன நடந்துரும்? அற்புதம் நடக்கும், பிசாசு ஓடிக்கும், தீர்க்கதரிசனம்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. நான் அவங்கள பார்த்தா சொல்லுறாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் தேவ சித்தம் செய்ய வேண்டும், தேவ விருப்பம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் செய்தாலும் அல்லது இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் எதை செய்தாலும் கர்த்தர் விருப்பம் என்ன? அல்லேலூயா. நாம் அதற்காய் நாம் பிரயாசப்படும் பொழுதுதான், அப்படி நாம் பிரயாசப்படும் பொழுதுதான் அவர் சமூகத்தில் போய் இருக்கும் பொழுது கொஞ்சத்தில் இருந்தாய் உன்னை அநேகத்திற்கு அதிகாரி ஆக்குவேன். அல்லேலூயா, பிரைஸ் காட். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியம் என்பது அநேகர் வழி வழியாக தகப்பன் செஞ்சதுனால பிள்ளை. அல்லேலூயா. அது ஒரு சில ஆசீர்வாத நன்மைகளுக்காக ஊழியம். அல்லேலூயா. அந்த மாதம் பற்றி சொல்லிருக்காரு, அவர் ஊழியம் செய்கிறார். காளையார் கோயிலில் செபத்து ஓட்டம் அப்படின்னு நிறைய கிடக்கு சொல்லி அவர் காலத்துக்கு அப்புறம் ஒரு வேலை அவர் யாரையாவது கையை நீட்டிட்டு போனால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நிறுவனத்துங்க பிரச்சனை வந்து சொந்தமாக என்ன செய்யுங்க. எங்கள் மாமாக்கு எங்கள் பாட்டிக்கு எங்கள் தாத்தாக்கு நாங்கள் தான் அப்படின்னு வந்துடும். அவங்க ஊழியம் செய்வாங்க. அங்கே ஒரு 50 பேர் 100 பேர் 1000 பேர் போகலாம். அது அற்புதம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாரு? இது யாருமே எனக்கு சரி சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஊழியம் அல்ல. நிறையா ஆரோனை போல அழைக்கப்பட்டு இந்த கனமான ஊழியத்துக்கு வந்தாதான் பாக்கியம். அலைவழியா அலைவழியா அழைக்கப்படாமல் வரவங்க ஊழியம் செஞ்சாலும் அப்புறம் நடக்கும். பிசாசு மோடும், தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அலைவழியா டீச்சர் வந்து கேட்குறாங்க, அங்கே 2 பேர் உங்கள் நாமத்தை சொல்லி பிசாசு கொடுக்குறாங்க, அவங்க தடுத்தலாமா? வேண்டாம், அவங்க அவங்க வேலையை செய்யணும். இல்லையா சொல்ல இல்லையா? அதுபோல நம்ம வாழ்க்கையில நாம் தேவ சித்தத்திலே நாம் இருக்கிறோமா? தேவ சித்தத்தை செய்கிறோமா? நாம் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? இல்லையா? தேவனுக்கு அடுத்தவங்களை குறித்து கவலை பேரு மாதிரி நம்ம அந்த மார்பிள் சாய்ந்திருந்தானே அன்பில் சீசன் அவர் சொல்றாரு, அவன் நான் வர வரைக்கும் இருக்க சித்தமானா உனக்கு என்ன உங்களோட வேலை என்ன? பாரு, நீ ஆட்டுக்குட்டியில மேய், ஆட்ட மேய். இல்லையா? உன்னை குறித்து சித்தம் பண்ண. நீ இளம் வயதுல உன் இஷ்டப்படி செய்யணும். நான் முதிர் வயதுல உன் இஷ்டம் இல்லாத இடத்துக்கு நீ என்ன செய்யப்படுவாய்? நான் கொண்டு போகப்படுவாய். இதுதான் பேருவை குறித்த தேவ சித்தம். இல்லையா? என் கருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்மை குறித்த தேவ சித்தம் இன்னது என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஆண்டவராகிய இயேசு கூட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அவன் யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம் பாருங்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பிரியந்தம் இருக்கிறார். சகல நாட்களிலும் இருக்கிறார். நம்முடைய வரலையே சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா அவர் சித்தம் செய்ய எதிர்பார்க்கிறார். அப்படிதான் சொல்லுங்க, அனுப்புறவர் என்னோடு இருக்கிறார். நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியால். அல்லேலூயா. அவர் விருப்பம், அவர் சித்தம், அவருக்கு பிரியம். அவரை மேம்படுத்தி சொல்லுங்க, அவருக்கு பிரியம், அவர் விருப்பம், அவர் சித்தம் எப்பொழுதும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவன் எதை செஞ்சாலும் எப்பொழுதும் தேவனுக்கு விருப்பமா அப்படின்னு யோசிச்சு செய்யணும். அல்லேலூயா. ஆயுத உட்கார்ந்து தூங்குறவன் ஆண்டவருக்கு விருப்பமா
யோசிச்சா நம்ம தூக்கம் வரலாம். சுத்தி தூக்கம் வரணும் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எப்பொழுதும் எதை செஞ்சாலும் இந்த தேவனுக்கு விருப்பமா, இது தேவனுக்கு பிரியமா, இது செஞ்ச தேவனுக்கு பிரியப்படுவாரா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், யோசித்து செய்யும் பொழுது ஒருவேளை அவர் பிரியமில்லாத நம்ம செஞ்சுட்டா கூட நம்ம மனசு என்ன செய்யும், ஒரு தாங்கல் அடையும், ஒரு மனஸ்தாபம் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய இன்னும் பிரியமாக செய்ய எனக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பிரியமில்லாத செஞ்சுட்டா உடனே நம்ம அப்படியே வெறுத்து தள்ளி இனி இந்த வாழ்க்கையில் என்ன அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நேசிக்கிற ஒரு தகப்பனை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை சரி பண்ணி நம்மை நிறைவாய் மாற்றுகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவன் தப்பு பண்ணின ஆதாமை அவர் விட்டு விடவில்லை. அவன் நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே, நீ எங்கே அப்படின்னா நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை, என்னுடைய சமூகத்துக்கு பிரசனத்துக்கு வா. அவனை விட்டுட்டாரா? இல்லை. இலைகளை மூடியிருந்த அவனுக்கு ஒரு தோல் ஆடையை தந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு கரிசனையுள்ள தேவன் தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் குறைகளை சரி பண்ணி அவர் புகழ்ந்தவர்களாய் மாற்றமே அவன் விரும்புகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நாம் தேவ சித்தத்தை செய்வோம். அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே அப்போஸ்தலர் 13:22 இந்த நோயான வசனம் குடியேற்றப்பட்டன. 13:22 அசிங்கமும் தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டே, அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து ஆண்டவருடைய சர்டிபிகேட் சாட்சி என்னன்னா, அவன் எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். அப்போஸ்தலர் 13:22 அவன் எனக்கு சித்தமான, எனக்கு பிரியமான, என் விருப்பத்தை, என் இயக்கத்தை எல்லாம் செய்வான். அவன் நம்மை குறித்த சாட்சியும் அப்படி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஒரு விருப்பத்தை, இயக்கத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கேன், தள்ளி விட்டு விடுகிறோமே. அவன் இவ்வளவு நேரம் அதிகமாக கர்த்தனை கட்டி எழுப்பியிருக்கிறான். அவன் நாம் அந்த விருப்பத்தை தள்ளி எவ்வளவு நாள் தங்கியிருக்கோம். அவன் எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கல, என் வேதத்தை வாசிக்கிற உணர்வை கற்று தந்திருக்கிறார். அவன் அந்த வர உணர்வு வரும்பொழுதெல்லாம் இல்லை, அப்புறம் பார்த்துக்குவோம், நாளை பார்த்துக்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு தள்ளி விட்டுருக்கிறோமே. எவ்வளவு நேரம் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய மனம் வேதனை அடைந்திருக்கிறது. கர்த்தர் வேதனை கொடுக்கிறார் என்பதை உணர்ச்சி இருக்கிறது. ஆனாலும் துணிகரமாய் அவர் விருப்பத்தை நிராகரித்திருக்கிறோமே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவ சித்தம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தம் செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்கிறார், பட்டணங்கள் தோறும் அடிகளும் பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறதை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன். நான் அவருக்காக சாகவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் உடல் உபத்திரமும் ஆடுதனாலும் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அவன் அழிந்து போகிற சரீரம் பாடுகள் உபத்திரங்கள் விளையாடுகிறார்கள், நமக்கு நித்திய ராஜ்யம் ஒரு வைக்கப்பட்டிருக்கிறது.
செய்யணும். நம்முடைய செயல்கள் தேவனுக்கு சுத்தமானவைகளாக இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதான் அடுத்தமா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் செய்கைகள் எல்லாம் பரிசுத்தராக இருங்கள். நம்ம செயல்கள் கூட தேவனுக்கு விருப்பமாக இருக்கிறேன். ஆமென். சங்கீதம் 1 தாவீது சொல்கிறான், நான் உட்காருகிற இடம், நாம் வளர்கிற நபர்கள் எல்லாருக்கும் தேவ சித்தம் இருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. ஆமென். நம்ம எங்க போறோம், என்ன செய்யறோம், எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு ஆண்டவருக்கு முன்பதாக அப்படி செயல்களெல்லாம் அவர் விருப்பப்படி இருக்க நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். அப்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் தாவீதின் தேவன் ஆமென் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த தேவ சித்தத்தை குறித்து 1-2 வசனங்கள் நாம் வாசித்து நாம் இந்த நாளில் செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஒரு பொதுவான தேவ சித்தம் என்ன? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். மத்தேயு 18:17. அவர்களுக்கும் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவிகொடாமல் இருப்பானானால் அவன் எனக்கு ஞானியைப் போலவும் அஞ்ஞானியைப் போலவும் விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப் போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவே சுத்தமல்ல. ஹalleluya. பிதாவுடைய சித்தம் என்ன? ஒருவராகிலும் கெட்டுப் போவது அவருடைய சித்தம் இல்லை அப்படின்னா 1-2 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. எல்லாருமே ரட்சிக்கப்படணும், அதுதான் அவர் சித்தம். படுகொலை சொல்றேன், எல்லாருமே ரட்சிக்கப்படணும், அதுதான் அவர் சித்தம். ஹalleluya. நம்மள ஆண்டவர் அவர் சித்தம் செய்ய தான் அழைச்சிருக்கிறார். ஆமென். அவர் விருப்பம் செய்ய தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறார். ஹalleluya. இப்ப அவர் விருப்பம் என்ன? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். ஹalleluya. இப்ப அவர் விருப்பத்தை தெரிஞ்ச நாம அவர் விருப்பம் நிறைவேற என்ன செய்ய போகிறோம்? புரியுங்களா? அவர் விருப்பம் நமக்கு தெரிஞ்சிச்சு, அவர் விருப்பம் செய்யதான் நமக்கு அழைச்சிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறாருன்னு தெரியுது. அவர் விருப்பத்தை செய்ய நாம் என்ன செய்ய போகிறோம்? ஹalleluya. ஆமென். இந்த உலகத்துல மனுஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற என்னமோ செய்யணும். ஹalleluya. ஹalleluya. ஆமென். அந்த மனுஷனுக்காக அவரை புரியப்படுத்த ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு முயற்சிக்கிறோம். ஆமென். கஷ்டப்பட்டு நம்ம பிரயாசப்படுகிறோம். ஹalleluya. நான் தேவ விருப்பம் அறிந்தும் தேவ விருப்பம் நிறைவேற்ற நாம் என்ன செய்ய போகிறோம்? ஹalleluya. ஒரு சிலர் பாருங்க, வீட்டம்மாவுக்கு இது பிடிக்கும், வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க, பிரயாசப்படுறதெல்லாம் பார்க்குறோம். அவன் ஒருவேளை பணத்தை விரயம் பண்ணியும் அல்லது உழைப்பை விரயம் பண்ணியும் நம்ம என்ன செய்வேன், பிரியத்தை விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம என்ன செய்வேன், பிரயாசப்படுகிறோம். ஹalleluya. நான் ஒரு கதை சொன்னேன். தன் கணவனுக்கு கல்யாண நாளுக்கு ஒரு வாட்ச் வாங்குறதுக்கு, அந்த வாட்ச்க்கு ஒரு செயின் வாங்குறதுக்கு அந்த அம்மா என்ன செஞ்சாங்களா, முடியை விற்று வாங்கினாங்களாம். இவர் என்ன செஞ்சாரு இருக்கீங்களா, வீட்டம்மாவுக்கு ஒரு தங்கத்தால் அவனை தடமாட்டி வாங்கி இவர் வாட்ச் விட்டு போட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பிரியமானது செய்யணும்னு அவரும் ஒரு தியாகம், அவருக்கு ஒரு பிரியமானது செய்யணும் இவங்க ஒரு தியாகம். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம். என்
வெளிப்படுத்தி இருக்கலாம், வெளிப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அது நல்லது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்காக என்ன தியாகம், தேவனுக்காக ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் என்ன பிரயாசப்படுகிறீர்கள்? விருப்பம் நமக்கு தெரிஞ்சிச்சு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும். இதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. இந்த தேவ விருப்பத்தை நிறைவேற்ற நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அவர் விருப்பம் தெரிஞ்சும் செயல்படாமே இருந்தால் நாம் தண்டனைக்கு தப்பிக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எனவே தேவ விருப்பம் செய்து நீங்க மற்றவர்கள் ரட்சிக்கப்பட நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அவன் உங்களால் ஆன ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அவன் ஹல்லேலூயா. ஒருவேளை இறங்கி செயல்பட முடியாது அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துல திறப்புல இருந்து சொல்லிக்கலாம். இசைக்கில் 30வது நேரம் நினைக்கிறேன், தேசத்தை அழிக்காதபடி திறப்புல இருக்கிற ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை ஆனேன் என்று ஆண்டு சொல்கிறாரே. அந்த திறப்புல இருக்கிற ஒரு அந்த தேவன் தேடுகிற ஒரு மனிதனாய் கூட நீங்க இருக்கலாம். ஹல்லேலூயா. வருஷம் கரெக்டா 22 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் இருக்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனையும் காணேன். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற சிறப்பிலே இருக்கிற ஒரு மனிதனாய் ஒரு மனுஷியாய் கூட நீங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. வெளியே கூட இறங்கி கிராமங்களில் போய் கிளாஸ் கொடுத்து சின்ன பிள்ளைகள் நடுவில் ஊழியம் செய்து வேற தெரியாமல் போனாலும் நீங்கள் இருக்கிற வீட்டில் நீங்கள் இருக்கிற அந்த பகுதியில் ஆண்டவர் சமூகத்தில் சிறப்புடன் நின்று செபிக்க உங்களால் ஆகுமே. ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட நான் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்கிறேன்? ஜெபம் பண்ணுகிறேன். ஒரு 1/2 மணி நேரம் அல்லது ஒரு கொஞ்ச நேரத்தை கத்திற்காக உதவிக்கு தேவ சமூகத்தில் நின்று செபிக்கலாமே. அவன் ஹல்லேலூயா. அது கூட செய்ய முடியலன்னா தேவ விருப்பம் எப்படி நிறைவேறும்? அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்? விசுவாசியாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும்னா கேள்விப்படணும், கேள்விப்படணும்னா அறிவிக்கப்படணும். இயேசு நல்லவர், இயேசு ரட்சகர், இயேசு மீட்பர் என்று அறிவிக்கப்பட வேண்டுமே. ஆமென். சிறு பிள்ளைகள் நடுவில் அறிவிக்கப்பட வேண்டும், வாலிபர்கள் நடுவில் அறிவிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஆண்டவரை அறிகிற அறிவை, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நாம் உட்கார்ந்திருக்கோம், யாரோ வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க சொன்னதுனால, இயேசு அறிந்ததுனால தான் நாம் வந்து இருக்கிறோம். அந்த சத்தியம் நமக்கு அறிவிக்கப்பட்டதுனால தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஆமென். அப்ப நாம் அதை செய்ய வேண்டுமே, அதற்கு நம்முடைய ஒரு பங்கு இருக்க வேண்டுமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் பிரயாசப்படுங்கள், திறப்பிலிருந்து ஜெபிக்க உங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். சபையிலே சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் நடைபெறுகிறது. அந்த ஊழியத்தை செய்ய உங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை தாங்க உங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்துக்கு அண்ணன பிள்ளைகள் சிம்பல் பண்ணாங்க. சிம்பல் எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? வீட்டில் என்ன பண்ணாங்க? 8 10 11 13 பிள்ளைகள். ஹல்லேலூயா. கணக்கு போட மாட்டாங்க. 13 பிள்ளைகள் இருக்காங்க. இவங்க 2 பேர் அது பாப்பா போனாங்க. போகலைங்களா? என்ன செய்யணும்? வாங்கோட வீட்டு வச்சுக்கோங்க பிள்ளைய. ஆண்டவர் நல்ல அதுக்கு 3 நாள் வந்துருக்கலாம். இவங்க 3 பேர்த்த தவிர மற்ற எல்லாருமே தேவனை அறியாத பிள்ளை. அவன் ஒரு வசனத்தை சொல்லி ஒரு சின்ன சாக்லேட் அவங்க சொல்கிற வசனத்தை ஒரு பிரைஸ் அடுத்த வாரம்னு சொல்லி வந்துருக்கிறாங்க. இல்லையா? அந்த பிரைஸ் கொடுத்தாதான் என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைகள் வருவாங்க. இப்போ சாக்லேட் கூட மக்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் அந்த
பைசா தாக்கல் பண்ணுவீங்க, இதுக்காக வரணும் 2,000 பையன் அப்படின்னு. இல்லையா? அவன் நான் நல்லவன் அவன். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? பொருளாதாரத்தில் ஒரு 2 ரூபா சாக்லேட் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்தா அவன் 10 பைசா நாலாம் சாரி 1 ரூபா சாக்லேட்லாம் பிள்ளைகள் சாப்பிட்டு கொடுத்து. அதனால் இப்போ 2 ரூபா சாக்லேட்னா கொஞ்சம் எப்படி இருக்கேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக வருவாங்க. அதான் ஒரு சின்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு படிப்பே கிடையாது, எழுத்தே கிடையாது, வேணாம் கொடுத்து இருக்கு எனக்கு அப்படின்றோம். அதனால ஒரு விளையாட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன விளையாட்டு பொருள் கொடுத்தா தான் என்ன செய்வாங்க வருவான் அவன். அல்லேலூயா. அப்போ அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள்களோ அவன் வாங்கி கொடுக்கும் பொழுது நிச்சயமா அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? தேவனுடைய அன்புக்குள்ள கொண்டு வர முடியும். அப்படி சொல்லுங்கள், 5 போன்ற உலக பொருள்னால ஆத்துமாக்களை என்ன செய்ய சம்பாதிங்கள். அவன் அப்படி நீங்கள் ஊழியங்களை என்ன செய்யலாம்? தாங்கலாம். அடுத்த மாதம் மே மாதம் நாம் பிபிஎஸ் நடத்த போகிறோம். அவன் ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறோம். போன ஆண்டுக்கு கீரை வளர்ப்பு நடத்தினோம், நாங்கள் குத்தி வளர்ப்பு நடத்தினோம். இந்த ஆண்டில் அதே போல் ரெட்டாங்குளம், கீழங்குளம், குத்திகுளம், தென்குளம், இப்படி ஒரு தோப்பு இப்போ 2 வாரம் தோப்பூர்லேயே நடக்குது. பிள்ளைகள் வராங்க, தோப்பூர்லேயே போகிறாங்க. அங்கே ஒரு 10-12 பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க வர்றாங்க. இல்லையா? இப்போ கிராமங்களே கற்றுருக்கிறார். அவன் இன்னைக்கு ஐசாக்கா வரல, அவங்க வீட்டில் கூட நடக்கலாம். அவங்க வீட்டில் மேலே 2 பிள்ளைகள், அந்த ஐயாம்மா பிள்ளைகள் 2 பேர், பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க. ஒரு 10 பேராவது வருவாங்க படித்தா. அவன் அப்படி ஒரு இடத்துல நம்ம என்ன செய்வாங்க? இப்படி ஒரு 5-6 இடங்களில் நடத்தலாம். நேர்மையா நேர்மையா. இதற்கு நிறைய பொருளாதார தேவைகள் இருக்காங்க. 2 பிள்ளைகள் தான் ஒத்தையும் அனுப்பிடுறேன். எனக்கு உடம்புக்கு முடியல, பெட்ரோல் செலவு 2 வண்டி போனால் பெட்ரோல் செலவு ஆகுது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. 2 பேரும் ஒத்தையில் தான் போயிட்டு வந்தாங்க. போன வாரம் அதே மாதிரி குத்திகுளம் சாரி ஒத்தையில் தான் போயிட்டு வந்தாங்க. அது நல்லவர். அதெல்லாம் அப்படி அவங்களுக்காக செடிக்க பொருளாதார தேவைகள், பெட்ரோல், இந்த ப்ரைஸ் கொடுக்கறது, சாக்லேட்டு, இந்த மாதிரி ஒரு காரியங்களை நீங்கள் என்ன செய்யலாம்? பொருட்படுத்தலாம். அலையா சொல்லுங்க, சொல்லுங்க. நல்லவர். இதை நம்ம செயல்படுத்தும் பொழுது பிள்ளைகள் கொஞ்சம் உற்சாகமாக வருவாங்க, வசனத்தை அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு விதைக்கிற அந்த வசனம் என்கிற விதை என்றாலும் ஒரு நாள் நிச்சயம் பலன் கொடுக்கும். மாமல்லையும் அலையா. அவன் நான் என்னுடைய சிறுவயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். பிராயத்தில் ஆண்டவருக்கு ரொம்ப தூரம் போனேன். ஆனால் எனக்குள் விழுந்த அந்த வசனம் என்ன செய்ய விடலை. பலத்தில் உத்திராட்சப்பட்டையும் காவியரையும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று இரண்டாவது பேசி பின்மாறி போன என்னை திரும்பவும் தேவனுக்குள்ளே கொண்டு வந்தது இந்த வேத வசனம் தான். இல்லையா? அவன் சின்ன வயசில் படித்த பாட்டெல்லாம் கூட இன்னுமே ஞாபகத்தில் இருக்கிறது. இல்லையா? எப்படி சொல்ல ஏசை 60-20 பாரு கத்தரே நித்திய வெளிச்சம். சின்ன வயசில் படித்த பாட்டு. அவன் அந்த வசனம் நிச்சயமா என்ன செய்யணும்? அவனுக்கு வேலை செய்யும். அவன் அதனால் அப்படி நீங்கள் பிரயாசப்பட்டு தேவ விருப்பத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அவன் அது பற்றி கிளாஸ் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல பஸ்ஸில் போகும்போது கையிலேயே நீங்கள் வச்சு மேப் பேக்லேயே வச்சுட்டு யாராவது ஒருத்தர் கையில் சந்தர்ப்ப சூழலை கொடுக்குற ஆவியானவர் ஏறும் பொழுது அதை என்ன செய்யலாம்? கொடுத்து நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யலாம். அவன் நிலைமையா ஒரு கடை வச்சுருக்காரு. அந்த கடையில் ஒரு 10-20 கிளாஸ் என்ன செய்யலாம்? எல்லாம் கண்ணு தெரியக்கூட மேலே போடலாம். ஒருத்தருக்கு கொடுக்காண்டா மேலே போடலாம். ஆண்டோடைய ஆவியாகவே தேவை உள்ளவங்களை கொண்டு வருவார். எல்லாமே இன்னும் கிடக்க என்னங்க படிச்சு பாருங்க. அவங்களாம் கேட்கும்போது என்ன செய்யணும்? கொடுக்கலாம். அவன் நிறைய இருக்காரு. நிறைய பேர் துணியைக்கு வராங்க. துணியைக்கு வராங்க. துணியோட ஒவ்வொரு கிளாஸை வச்சு என்ன செய்யணும்? கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாம். கிளாஸ் பைக்கில் தான் வச்சு கொடுக்க போகிறோம். கிளாஸ் வீட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அங்கிருந்து அறுவடையோ கத்தி தூக்கி வரப்போது இல்லை. அவங்க படிச்சு தான் தீரும். இல்லையா? அந்த சக்தியும் அந்த வசனம் நிச்சயம் அவங்களோட பேசத்தான் செய்யும். இல்லையா? அவன் ஆண்டவர் நல்லவர். இப்படி நம்மால் முடிந்த ஊழியங்களை செய்ய, ஊழியங்களை தாங்க, ஊழியர்களுக்காக செபிக்க நாம் ஒப்பு கொடுத்து விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டுடைய விருப்பம் எல்லா வருஷமும் ரட்சிக்க
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவங்க வேலைக்கு போற இடத்துல பக்கத்தில் களை வைக்கிறவங்க, அல்லது நமக்கு வேலைக்கு போறவங்க, அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லலாமே. ரம்யா எனக்கும் மனம் இல்லாமல் கேட்டாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டிய நம்ம கடமை தானே, ஏதோ சொல்லிடுறேங்க. நான் இப்படி இருந்துங்க, என் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செஞ்சாரு, நீங்களும் இயேசு நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். ரம்யா அமைந்தெல்லாம் ஜெபத்தோடு செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிச்சயம் செய்வார். அவங்களுக்கு ஒரு வாரம் கலவரி இருக்குமே இல்லை, அந்த ஒரு வாரம் அவங்களுக்காக ஜோம் பண்ணணும். ஒரு வாரம் அவங்களுக்காக அவங்க பேரை சொல்லி ஜோம் பண்ணணும். அதோடய அவங்க எப்படியாவது பேச, எப்படியாவது சந்தித்து சொல்லி எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்வார். அவங்களாம் வருவாங்க, நீங்களாம் போய் அவங்களாம் வந்து கேட்பாங்க. ஆனால் இந்த ஏசாமிகள் கூட எதுக்கு போகிறேன், அது போலதான் நமக்கு நம்ம என்ன செஞ்சிடலாங்க, சத்தியத்தை சொல்லிடலாம். இதுதான் போகிறதுக்கா, நீங்களும் வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி செய்யும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நமக்குள்ள அந்த ஆசை, அந்த வாஞ்சை, தேவ விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் ஒரு எண்ணம் நமக்கு எண்ணம் வேண்டாம், கட்டாயம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து அவர் சித்தம் செய்ய நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுப்போம். அவர் விருப்பம் என்னன்னா ஒருவராக கெட்டுப்போவது அவருடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பொதுவான விருப்பம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நம்ம அண்ணன் தம்பி எல்லாரும் சொல்லுங்க ரட்சிக்கப்படணும். நம்ம சொந்த பந்த எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நம்ம சுற்றி இருக்கிற வட்டத்திற்காகவே நாம் இதுவரைக்கும் நிறைய நேரத்தில் ஜெபம் பண்றதே இல்லை. ஆமாவா இல்லைங்களா? நிறைய நேரத்தில் நமக்காக ஜெபம் பண்றோம். நம்ம சுற்றி ஒரு சின்ன வட்டம் இருக்கிறது. உடைய தாய் தகப்பன், உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், மாமன் மச்சான், அண்ணன் தம்பி, இவங்களை குறித்த ஒரு கரிசனை கூட நமக்கு இல்லையே. அவருடைய ரட்சிப்புக்காக திறப்பட என்று ஜெபிக்கிற அந்த ஒரு அனுபவம் கூட நமக்கு இல்லையே. நாம் எப்படி தேவ விருப்பத்தை நிறைவேற்ற முடியும்? ஹல்லேலூயா. எனவே இன்னைக்கு இந்த தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் நம்மை விட்டுக் கொடுப்போம். நம்முடைய ஜெபம் கொஞ்சம் ஒரு ரவுண்ட் என்ன செய்யுங்க, ஒரு சாகட்டும். ஒரு ரவுண்டு ஒரு சாகட்டும். நம்ம அம்மாவோட பிறந்தவங்க, அப்பாவோட பிறந்தவங்க, அவங்க பிள்ளைகள், அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இருக்குமே. ஆனால் அது ஒரு சின்ன வட்டத்துக்காக நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அதுபோல பெரிய குடும்பமாக இருக்குங்க அப்படின்னா ஏதோ ஒரு பக்கமாக என்ன செய்யுங்க, இந்த வாரம் ஒரு பக்கம், அடுத்த வாரம் ஒரு பிள்ளை, அப்படியா என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் நம்ம ஜெபத்திற்கு பதில் உண்டு. அந்த ஜெபம் வீணா போகவே போகாது. ஹல்லேலூயா. வேற மனுஷன் நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா. அவன் அதை எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒருத்த மட்டும் ரட்சிக்கப்படலை. ஒருத்த மட்டும் ரட்சிக்கப்படலை. நல்ல குடிகாரன். அவர் செத்த அன்னைக்கு அவன் என்ன செய்யுங்க, அவன் தகவல் தெரியல, வர முடியல. செத்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறைக்கு அவன் போனான். ஐயோ என் நண்பன் செத்த அன்னைக்கு நான் பார்க்க முடியலையே, நல்ல உள்ள ஊற்றிட்டு நடக்க முடியாமல் போனான். போய் அவன் கல்லறைக்கு முன்னாடி விழுந்து போயிட்டே அதுதான் ஒரு வார்த்தை எழுதப்பட்டுள்ளது. இன்று நீ மறித்தால் நித்தியத்தை எங்கே கழிப்பார். இல்லையா? அந்த வார்த்தை அவர் போட்டோ கொண்டு எழுதிருச்சு. அவர் பேசுற மாதிரியே அன்னைக்கே அவங்க என்ன செஞ்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. இல்லையா? அப்போ அவர் ஜெபம் பண்ண ஜெபம் வீணா போகவே இல்லை. எல்லாருமே என்ன செஞ்சாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் நீங்க செத்து போனாலும் உங்க ஜெபம் ஆகாது. இல்லையா? அதுக்கு பதில் நிச்சயம் ஆண்டவர் தருவார். இல்லையா? ஆமென். இல்லையா? அங்கே யோசேப்பு பிள்ளைகள் போட்டாங்க. எத்தனை வயசுல போட்டாங்க? 17 வயசுல போட்டாங்க. அவர் என்னைக்கு ராஜாவை மாறினாரு? 30 வயசுல. சகோதரர்கள் என்னைக்கு அவரை சந்திச்சாங்க? 31 வச்சுங்களேன், 39, 32 ஒரு 15 வருஷம் கழிச்சு சந்திச்சாங்க. இல்லையா? அங்க சொல்றாங்க, நாம் நம் சகோதரர்களுக்கு செய்தது நம்ம வாழ்க்கையில பழிச்சிட்டு. ஆமா, அன்னைக்கு என்ன செஞ்சோமோ அதான் நீங்க நம்ம என்ன செய்யறோம், அறுக்கிறோம் அப்படின்னா. இல்லையா? அப்போ இந்த உலகத்துல செஞ்ச ஒரு செயலுக்கு
ஜெபிக்கிறதே விடணும். அல்லேலூயா. மத்தவங்க சொல்ற அல்லேலூயா. உங்க அண்ணனுக்கும் உங்க தம்பிக்கும் சொல்றேன், இப்போ 30 வயசுங்க, 30 வயசு 60 வயசா தான் அடிச்சு போடுறாங்க வைங்களேன். இருக்கட்டுமே, நம்ம ஜோம் பண்ணுவோமே. அல்லேலூயா. கரங்களை சொல்ல அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுக்குற ஆண்டவர். ஆமென். நம்ம ஜெபம் வீணா போகவே போகாது. நம்ம ஜெபிக்கிறோமா, அந்த தேவ சித்தத்தை அறிந்து நாம் திறப்புடன் இருக்கிறோமா? அல்லேலூயா. ஜோம் பண்ணவே நேரம் பாஸ்டர். ஆமென். செல்போனே ஜிபி முடிய மாட்டேங்கிறது கவலையா இருக்கும். ஆமென். பண்ற ஜீப்தான் இலவசமா, அதை முடிக்கிறதுக்கே எவ்வளோ பிரயாசப்படுற முடிய மாட்டேங்குது. ஆமென். ஒரு சிலருக்கு அதை முடிச்சும் ஜீப்பு முடிஞ்சு வச்சே கவலையா இருக்கும். நம்ம ஒரு சிலருக்கு பார்க்க வேண்டிய நாடகத்தை பார்க்க முடியலையே அப்படிங்கிற கவலை இருக்கிறது. நான் சொல்ற இந்த கவலையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு தேவ சித்தத்தை தேவ விருப்பத்தை நிறைவேற்றணுங்கிற ஒரு கவலைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவன் ரட்சிக்கப்படாத கணவன், ஆலயத்துக்கு வராத பிள்ளைகள், அவன் அண்ணன் தம்பிகள், சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணுமே, மனம் திரும்பணுமே. நான் அவர்களுக்காக ஜெபிப்பேன். ஒரு அரை நேரமாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவன் ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு நேரம் சாப்பாட்டை கட் பண்ணி அவன் ஜெபிப்போமே. அல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர் கிரியை செய்வார். அவன் நாம் ஏதோ பதில் கொடுக்காத தேவனிடத்தில் அல்ல, நம்முடைய சட்டத்துக்கு செவி கொடுக்காத கல்லோ மண்ணோ என்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற ஆண்டவரை அல்ல, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். நிச்சயம் நம்முடைய ஜெபத்திற்கும் கண்ணீருக்கும் வேண்டுதலுக்கும் பதில் தருகிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அவர் விருப்பம் அதுவானால் அதை நிறைவேற வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ளே வந்து அது ஜெபமாய் கிரியை செய்யட்டும், உபவாசமாய் கிரியை செய்யட்டும், கர்த்தரை தேடுகிற அனுபவமாய் மாறட்டும். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற பொருளாதாரத்தில் நம்மால் முடிந்த அளவு தேவனுக்காக விதைப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே நினைப்போம். கண்களை மூடி இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகள் அதை நினைவுகளை கொண்டு வருவோம். நமக்கு தர எல்லாத்தையும் நாம் சாப்பிட்டு அனுபவிப்பதற்கல்ல, கொஞ்சமாகிலும் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். மீதமாக இருக்கிற கொஞ்சத்தை நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் மீதமாக இருக்கிறதே எப்படி செலவாகலாம், எந்த வகையில் சாப்பாட்டிலே துணிமணியோ அல்லது ஆடம்பரத்திற்காகவோ செலவு பண்ணி இந்த பணத்தை விரைய பண்ணலாம் அப்படி யோசிக்காம மீதம் இருக்கிறத சந்ததிக்காக, எதிர்காலத்திற்காக, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தொழிலுக்காக, பிள்ளைகளுக்காக நாம் சேர்த்து வைக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அவர் சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. விலையினத்தோடு இருக்க வேணும் அப்படிங்கிற அவர் சித்தம் தான். அதுக்கு ஒரு பலன் தருவார். ஆனால் அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒன்று நடந்திருக்கு, அதனால் நமக்கு அப்படின்னா தேவ சித்தமா? அப்படி அல்ல. நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை குறித்த தேவ சித்தம் என்ன. நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு அது உண்மைக்குள்ளே அவருடைய சத்தத்தை தெளிவாக அறிந்து கொண்டு ஓடுற ஒரு ஓட்டை நமக்கு இருக்கணும். இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அல்லது இப்படிதான் நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஓடணுமா அப்படிங்கிற குழப்பமான ஒரு வாழ்க்கை நம்ம இருக்கக்கூடாது. நம்மோடு பேசுகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நிச்சயம் நம்மளோட பேசுவார். எந்த காரியத்தை கொடுத்தாலும் நம்முடைய விளைவினோ, நம்முடைய ஆவியோ, நம்முடைய பொருளாதார குறைகளோ, அல்லது நம்முடைய படிப்போ, நம்முடைய திருமண காரியங்களோ, நம்முடைய எதை குறித்து வேண்டுமானால் தேவன் நமக்கு பதில் தர வல்லனுடைய கேள் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட கேட்டு நம்மை குறித்து சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதுதான் சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்தார். கடைசி சுற்றுலத்தவரை சொல்கிறார், அவள் தருக்குள்ளினாலே நாம் சுகமாகிறோம். நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆகும்படி அவர் சிலுவையில் அறிந்தவரானார். அதான் அவர் விருப்பம். நாம திரும்பியில உலக நன்மை
சமூகங்களை ஜெபித்து அவர் சத்தம் கேட்டு நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்னை குறித்த உங்கள் சித்தம் என்ன, அவளை போல நம்ம கேட்கணும். நாம அவர் சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் இறப்பு நடக்குற வழி அல்லது அவன் அந்த வழியில் போறாங்க நானும் போவேன் அப்படி இல்லை. அவர் விருப்பம் என்ன, அவர் நாமத்தை மட்டும் பாடுபடதான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். இன்னைக்கு இருக்கிற பாடுகளை குறித்து கவலைப்படாத. ஒரு நாள் ஆளுகை செய்ய தேவன் வைக்க போகிறார். அந்த நாளுக்காக இந்த நாள் பாடுகளை சகிப்போம். இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இந்த பாடுகள் உபத்திரவங்கள். அவரை நாம் சார்ந்து கொள்வோம். அவர் நடத்துகிற வழி அதுவானால் நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் இது போல நம்மளை பார்த்தாங்க சொல்லுவாங்க, இருதயத்திற்கு கேட்டவன் என் சித்தத்தை இவன் செய்வான். அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நாம் செய்ய வேண்டும். அதுக்கு தான் தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவர் சொன்னார், ஒருவராக பெற்றுப் போவது என்னுடைய சித்த, பிதாவின் சித்தம் அல்ல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவப்பிள்ளையே, நம்மை குறித்த தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம் அதுதான். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறனா அவருடைய விருப்பத்தை அறிந்திருக்கிறனா அதற்காக பிரயாசப்பட வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். அவர் விருப்பம் நிறைவேற நம்முடைய பிரயாசம் என்ன? அறிவிக்கப்படாத இடத்துல இயேசுவை அறிவிக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே இயேசுவை அறிவிக்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் பிரயாணப்படுகிற பிரயாணங்களிலே கர்த்தர் சொல்லுகிற மனிதருக்கு நாம் இயேசுவை அறிவிக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென். ஒரு கூட்டத்தை நாம் அறிந்து கொண்டிருப்பதே அவர்களுக்காக நாம் திறப்புல நின்று ஜெபிக்க வேண்டும். திறப்புல நின்று ஜெபிக்க வேண்டும். நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் ஒரு வட்டம் இருக்கிறது, உறவு வட்டம், தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, ஆமை ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளே ஜெபம் பண்ணலைன்னா ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய முடியும்? நாம் ஜெபிப்போம், மனதாராமல் ஜெபிப்போம். இவ்வளவு நாள் ஜெபித்து பலனிலே சோர்ந்து போக வேண்டாம். நீ ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. உங்க மரணத்துக்கு பிற்பாடு கூட அந்த ஜெபத்திற்கு பலம் நிச்சயம் கிடைக்கும். அந்த ஜெபம் வீணா போவதில்லை. நீங்க எந்த மனிதனுக்காக ஜெபிக்கிறீர்களோ அவனை தேவன் ரட்சிக்காமல் மரணம் கூட அவனை சந்திப்பது இல்லை. ஆமென். எனவே திறப்புல இருக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். ரட்சிக்கப்படாத புருஷனுக்காக நீங்க தான் ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்படாத உங்க மனைவிக்காக நீங்க தான் ஜெபம் பண்ணணும். அவன் உங்களுக்கே ஒரு அக்கறை, உங்களுக்கே ஒரு கரிசனை இல்லைன்னா தேவன் எப்படி கிரியை செய்ய முடியும்? என்னைக்காவது ஒரு சொட்டு கண்ணீராவது உங்கள் மனைவிக்காக நீங்கள் சிந்தி இருக்கிறீங்களா? உங்க புருஷனுக்காக சிந்தி இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைக்காக ஒரு நாளாகிலும் உபவாசித்து ஜெபித்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் தேவனை எப்படி கிரியை செய்ய முடியும்? ஆமென். விடுதலை வேணும்னா ஜெபம் அவசியம். பேதுரு சிறையில் இருக்கும் பொழுது சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். ஆமென். தேவ ஜனம் அழிவுக்கு நேராய் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுது எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசித்து ஜெபித்தார். அப்படின்னா அழிவுக்கு நேராய் ஓடுகிற உங்கள் பிள்ளைக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக நீங்கள் என்ன பிரயாசப்பட்டீர்கள்? உங்கள் ஜெபம் என்ன? உங்கள் உபவாசம் என்ன? நீங்கள் சிந்தின கண்ணீர் என்ன? அது கர்த்தருடைய கணக்கில் இருக்குமா? நீங்க கணக்கே துவங்கலைன்னா ஆண்டவர் எப்படி ரட்சிக்க முடியும்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். உங்க கணக்கு துவங்கட்டும். உங்க கண்ணீரின் கணக்கு துவங்கட்டும். உங்க உபவாசத்தின் கணக்கு துவங்கட்டும். உங்க ஜெபத்தின் கணக்கு துவங்கட்டும். ஆமென். திறப்பிலே நிற்கிற மனிதனா
முழுமையாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ரட்சிப்பு நிச்சயம், ரட்சிப்பு நிச்சயம், ரட்சிப்பு நிச்சயம். நம்மை பிதாவின் விருப்பம் நிறைவேற்ற நம்மை ஒப்புக்கொடுப்போம். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவோம். கர்த்தருடைய ஊழியத்தை பிரயாசப்படுகிறவர்களுக்கு தோல் கொடுப்போம். ஆனால் எடுத்து கட்டப்படுவது தேவ ஜனம் உதவியாக இருந்ததை தோல் கொடுத்தது. தேவ ராஜ்யத்தை கட்ட நாம் தோல் கொடுப்போம். ஆமென். கிராமங்களில் சிறு பிள்ளைகளுக்கு நடைபெறும் மத்தியில் நடைபெறும் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு கடமை நம்ம இருக்கிறது. அதற்காய் பொருளாதாரத்தில் தாங்குகிற ஒரு கடமை நம்ம இருக்கிறது. நாம் நம்மை விட்டுக் கொடுப்போம். சபையாய் இணைந்து பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நிச்சயம் புதிய காரியங்களை செய்வார். நிச்சயம் புதிய காரியங்களை செய்வார். கர்த்தர் சமூகத்தை அர்ப்பணிப்போம். நம்மை வளர்கிறது உயர்த்தி ஆண்டுகிறேன். நாம் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? உங்களுக்கு கேட்க மனமுண்டா? கேட்க மனமுண்டா? ஆண்டவர் பார்த்து கேட்பேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆமென். எனக்கு படிப்புல, எனக்கு திறமையில, எனக்கு சாதனையில், ஆனால் என்ன கொண்டு ஏதோ ஒன்று செய்யத்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கிறீங்க. நான் என்ன செய்ய ஆண்டவரே? நான் என்ன செய்ய ஆண்டவரே? என்னோடு பேசுங்க. சொல்லுவீங்களா? அந்த வேலையில் கர்த்தரோடு பேசலாம். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். முடியாததை கர்த்தர் செய்ய சொல்றது இல்லைங்க. இயன்றதை தான் செய்யணும். நாளிலே நம்மால் இயன்றதை நாம் செய்வோம். ஜெபத்திலே தாங்குவோம். அழைக்குவோம். ஆத்துமாக்களுக்காய் திறப்புகள் இருக்கும். நம்மை சுற்றிலும் ஒரு வட்டம் இருக்கிறது. அந்த வட்டத்தை நினைவு கூர்ந்து, உறவுகளை நினைவு கூர்ந்து நாம் திறப்புகள் இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென், 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 ஆமென். நம்மால் இயன்றதை ஆண்டவரே செய்ய விளப்படுத்தும் என்று ஆண்டவர் கருத்தை நம்மை விட்டுக் கொடுப்போம். உங்க வலது கருத்து தேவனுக்கு நேரம் உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? என்னோடு பேசும். இந்த வாரங்களை தெளிவுபடுத்தும். சொப்பனங்கள், தரிசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக, இடைப்படுவீராக, இடைப்படுவீராக. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், தேவனை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். உங்க சித்தம் நிறைவேற ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபரிகனா சர்வியா கரரரபரிகனா மரபா. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். தருகிறேன், உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே. உயர்வனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உயர்வனே உன் கையில் களிமண்ணா, ஆமென், உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தமானா. உணர்வு சொல்லுங்க. என் சித்தமல்ல உம் சித்தமானா. தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில். என்னை தருகிறேன், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே.
இந்த வேலையில் ஒரு கராங்களை தொடரட்டும். அவை அம்மாவை தொடரட்டும், என் உடன்பிறந்தவர்களை தொடரட்டும், என் பெற்றோரை தொடரட்டும். சுகம் என் தந்திரினாலே அவை நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செய்வார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்வார். அவை ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சித்தமுள்ளவர், சுகப்படுத்த அவர் சித்தமுள்ளவர். ஆமை ஆண்டவர் நீங்க எனக்கு சுகம் தந்தா, நான் என் ஜெபத்தை கேட்டு நீங்க சுகம் தந்தா நான் விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவரே. எந்த விதத்திலாக ஊழியத்தை நான் செய்வேன், எந்த விதத்திலாக என்னுடைய ராஜ்யத்தை கட்ட நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எந்த விதத்திலாக தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேனோ அதை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமை ஓ ராபா ராபா சாதா ராபா. அன்றைக்கு பிசாசு விடுத்திருந்த மனிதன் புத்தி தெரிந்த பொழுது ஆமை 10 பட்டணங்களில் இயேசுவை குறித்து அறிவித்தானா, இயேசுவை குறித்து சொல்லி ஆண்டவருக்கு கொண்டு வந்தாங்க. ஆண்டவரே என்னால் இயன்றதை நான் செய்வாண்டவரே, என்னால் இயன்றதை நீங்க உன்னை தள்ளுகிற வேலையை, உன்னை தள்ளுகிற காரியத்தை நான் செய்வேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சுகமளிக்கிற வல்லமை என் சரீரத்தில் வெளிப்படட்டும். ஒரு சுகமளிக்கிற வல்லமை நான் விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மேல் இறங்கி வரட்டும். ஒரு விடுதலை இயேசு நாமத்தில் உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராகவே. ஆமை இவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த சகோதரிக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த சகோதரனுக்கு ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்திலே சுகம் உண்டாகட்டும். என் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே ஒரு விடுதலை இயேசு நாமத்திலே குமாரனை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை. இயேசுவே நீ விடுதலை தாரும் ஆண்டவரே. இயேசு நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும். ஆமென். அறிந்தல் கிருபை இன்னும் அதிகமாய் பெருகப்படுவீராக. அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆண்டவரே நான் சத்தியம் அநேகர் விடுதலையாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அநேகர் விடுதலையாக்குவாங்க. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு கிருபை போதுமானதாக இருப்பதாக ஆண்டவர் இந்த மாத வாக்குத்தத்தத்தின் மேல் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கிறேன். விடுதலை விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியே அவர் உயிரோடு இருந்தார். பிள்ளைகள் வாழ்க்கைக்கு எல்லாம் பொருளாக இயேசு நாமத்தில் மாறட்டும். தரித்திரம் என்கிற பொருளாக இயேசு நாமத்தில் மாறட்டும். வியாதி என்கிற பொருளாக இயேசு நாமத்தில் மாறட்டும். சமாதானம் குறைவு என்கிற பொருளாக இயேசு நாமத்தில் மாறட்டும். பிரிவினை என்கிற பொருளாக இயேசு நாமத்தில் மாறட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா கையின் வல்லமைகள் இயேசு நாமத்திலே மாறட்டும். இயேசு நாமத்திலே தேவனை ஆளுகை செய்யுங்க. தேவனை ஆளுகை செய்ய பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாம் விளக்கப்படட்டும். இயேசு நாமத்தில் ரீபா நாம ஷாத ரிகாந்தரிமோ ரிகான நமஸ்துரியா கருணமா. அப்படி உயர் திறந்த வல்லமை பிள்ளைகளுடைய உண்டான எல்லாவற்றையும் வேலையடைப்பதாக ஆளுகை செய்வதாக. நன்றி கைகளின் பிரயாசத்திற்கு விரோதமாய், பொழிலுக்கு விரோதமாய் எழுந்து இருக்கிற வல்லமைகள் இயேசு நாமத்திலே செயலாக வருவதாக. ஆமென். சரீர சுகத்திற்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் இயேசு நாமத்திலே செயலாக வருவதாக. தீபான நாம சதரம தேவ சமூகத்தில் வளரக்கூடாதபடி, தேவனை தேடக்கூடாதபடி சோர்வுகள் பலவீனங்களை கொண்டிருக்கிற வல்லமைகள் இயேசு நாமத்திலே செயலாக போகட்டும். அன்றுவரே ஆளுகை செய்யும். பலத்தினாலும் சுகத்தினாலும் சமாதானத்தினாலே பிள்ளைகளை குடும்பங்களை நிரப்பும். வேலையடைந்து பாதுகாத்துக் வேலையாடும் ஆசிரியர்களே அன்றுவரே நாட்டில் வியாதியின் தொற்று தேசம் எங்கிலும் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. எங்களுடைய சிறைகளில் மறைவது வேலையடைக்கிறார் சொல்லி எல்லாரும் சொல்லுவேன். அன்றுவரே எங்களையும் குடும்பங்களை வேலையடைந்து பாதுகாக்கிறார்கள். உன்னதமானவரே உங்கள் மறைவுகளை மறைத்துக் கொள்ளுங்க. நாமை தீங்கைகளை தொடாது, தீங்கைகளை அணுகாது. நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தை முத்திரையிடுகிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே எங்கள் குடும்பத்தை நாங்கள் முத்திரையிடுகிறோம். நாங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவருடைய ரத்தத்தினாலே எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஓ கர்த்தர் நாம பலத்த துருவம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அவர் நாமத்தை அடைந்ததற்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஓ ராபா
பாதுகாக்கப்படட்டும். கர்த்தர் வேலைகளை புரியாக துணை கொண்டு கொடுக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிங்க. தேவ தயவு தேவனுடைய பூரணமாய் வளர்ந்துவதாக. இறக்கத்துல அன்றுவரே சொல்லும்படி சொல்லும் நன்மையான திருப்தியா விருப்பங்கள் இயக்கங்கள் அவன் எல்லாம் நிறைவேறதுக்கான வாசல் திறக்கப்படட்டும். அவன் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வருகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கட்டும். கண்ணீருக்கெல்லாம் பதில் வருகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கட்டும். அன்றுவரே துதிக்கிறோம். அநேக நாட்களாய் அன்றுவரை எதிர்பார்ப்பு நிறைவேறுகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கட்டும். அநேக நாட்களாய் எதிர்பார்த்து ஜெபமாய் மாறின அந்த ஜெபம் அந்த ஆசை நிறைவேறுகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. நிந்தைகள் அவமானங்களும் மாறுகிற ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் அப்படி ஆசீர்வதிக்கிறேன். உன் நிந்தைக்கு பதிலாக அவமானத்திற்கு பதிலாக ரட்சிக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலம் வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேறுகிற நாட்களாக இந்த நாட்கள் இருப்பதாக. நீங்க ஆளுகை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிங்க. கிருபையை பெறுவோம். பெருகட்டும். ஆண்டவரே சோத்திரம். கிருபையில பெருகட்டும். நன்மையில பெருகட்டும். ஆண்டவரே அவன் பிதாக்களை பார்க்கிற உன்னை நன்மை செய்து பெருகப்பானே என்று சொன்னவர் நீர் அப்படியே செய்தீராக. நாம் இனி அப்படி செய்ய போவதற்காய் உமக்கு சோத்திரம். கர்த்தர் அப்படி ஜெபங்களை கேட்டு பதில் தருவதற்காய் ஒரு 2 நிமிஷம் கைகளை தட்டி கர்த்தர் சோத்திரம் பண்ணி துதிக்கும் பொழுதே ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறார். நீங்க துதிக்கும் பொழுது எதையோடு துதிக்கும் பொழுதே ஒருவர் உருவமாக எழுந்திருக்கிற சத்துருக்கள் அணைந்து போகிறார்கள். ஆசீர்வாத தலைகளை கொண்டு வருகிற வல்லமைகள் தகர்க்கப்படுகிற ஒரு நேரம் கர்த்தரை துதி ஆவியில நிரப்பி
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஆண்டவரே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் கூடி வந்திருக்கிற நம் யாவரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும்